என்ன மக்களே, எல்லாரும் விநாயகர் சதுர்த்தியை சூப்பராக கொண்டாடிப்பீங்க. வயிறெல்லாம் அப்படியே ஃபுல்லாக இருக்கும், திம்முன்னு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாம் இருக்கும். விநாயகர் சதுர்த்தி பற்றி தான் பேச வந்திருக்கேன். இப்போது விநாயகர் சதுர்த்தி ஒரு 80s சொல்கிறேன். 80s அண்ட் 90s கொஞ்சம் பாதி 98 அப் டு அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த சமயத்துலலாம் நம்ம விநாயகர் ஆற்றுல கொண்டு பூஜை பண்ணுவோம். அதே சமயத்தில் நம்ம ஆற்றுல ஒரு விநாயகர் இருக்கும். அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, 3 விநாயகர் பார்க்கணும், 5 விநாயகர், 7 விநாயகர், 9 இது மாதிரி நம்ம பார்த்தா நல்லதுன்னு சொல்லுவாள். ஸோ டெஃபினட்டாக ஒரு 5 விநாயகர் 7 விநாயகராவது பார்த்துடணும்னு சொல்லிட்டு சாயங்காலம் ஆனோடனே கோயிலுக்கு கிளம்புவோம். கோயிலுக்கு கிளம்பி அந்த ஒரு விநாயகரை பார்த்துருவோம். அப்புறம் இந்த ரோட் சைடில் ஹோம்லலாம் வாசலில் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதெல்லாம் கவுண்ட் பண்ணி அதை பார்த்துருவோம். ஒரு மினிமம் 2 கோயில் அட்டன் பண்ணிவிடுவோம். அதில் 2 விநாயகர் பார்த்துருவோம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்துட்டே இருப்போம் ரோட்டில். அப்போ ஒரு மாமி தள்ளாமே அப்படியே வெளியில் என்னடி அம்மா, எங்கள் ஆற்றுல விநாயகரை பார்க்க மாட்டியா, கொஞ்சம் சுண்டல் சாப்பிட்டு போயேன் அப்படின்பா. ஸோ நம்மளும் உள்ளே போனோடனே ஒரு கொழுக்கட்டையும் கொஞ்சம் சுண்டலும் கொடுப்பா. வா, எங்கள் ஆற்றுல பூஜை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜையை காமிப்பா. ஸோ ஒரு விநாயகர் ஆகிடுது. இப்படி நம்ம ஒரு 9, 12, 11 வரைக்கும் பார்த்துருவோம். ஒரு 98 அதுக்கப்புறம் என்னாச்சு, வீட்டில் விநாயகர் இல்லாமல் அங்கங்கே விநாயகர் வச்சுருப்பா. ஒரு டி நகர்னால் அந்த இடத்துல வெங்கட்நாராயண ரோட்டில் இருக்கும். இதான ஒவ்வொரு பிளேஸில் தான் பார்க்க முடியும். இந்த மாதிரி நம்ம ரோட் சைட்லலாம் இவ்வளோ ஒரே ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 விநாயகர் வைக்கிறாள், அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி விநாயகர் நம்ம தேடி போய் பார்ப்போம். வெங்கட்நாராயணில் தேங்காய் அலங்காரம் பண்ணியிருக்கா, நட்ஸில் பண்ணியிருக்கா, தானியத்தில் பண்ணியிருக்கா அப்படின்னு ஒவ்வொரு வருஷம் மாற்றினே இருப்பாளா. ஸோ பஸ்ஸில் போகும்போதாவது எப்படியாவது அந்த விநாயகரை போய் பார்த்துடணும்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் வச்சுருப்பாங்க, போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இது அடுத்த காலம். இந்த காலத்தில் எப்படி இருக்குது, நீங்கள் போகவே வேணாம், வீட்டில் உட்காந்து 108 விநாயகர் பார்க்கலாம். எப்படி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் வைப்பாங்க, உனக்கு அனுப்புவாங்க. இந்த மாதிரி விநாயகரையே நீ பார்த்தாலே 108 பார்த்துடலாம். இந்த மாதிரி ஏன் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது கொஞ்சம் திங்க் பண்ணோம்னா, இந்த காலத்தில் நம்மக்கிட்ட மொபைல் இருக்குது. நம்ம நிறைய அதில் விநாயகரை அள்ளி போடுறாங்க. அண்ட் ரோட்லேயும் போனோம்னா ஒரு தெருவுலேயே ஒரு 7-8 விநாயகர் டெஃபினட்டாகவே வச்சிடுறாங்க. ஸோ எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. ஆனால் அந்த காலம்தான். அதை தேடி தேடி நம்ம போய் பார்த்தோம். இப்போ நம்மக்கிட்ட அது வரும்போது அதனோட வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல முடியும். ஆனால் அந்த காலம் இஸ் பெஸ்ட்டு. அது டெஃபினட்டாக யாருக்குமே கிடைக்காத ஒன்று. அதனால் நீங்களும் யோசிங்க. ஆனால் அதே சமயத்தில் ஸ்டேட்டஸில் போடுறது இல்லாமல் எல்லாம் விநாயகர் சதுர்த்தி ஆகட்டும், ஒரு தீபாவளி வாழ்த்துக்கள், இந்த மாதிரி அள்ளிண்டு வரும். ஒரு கான்டாக்ட்ஸில் 100 நம்பர் இருக்குன்னா அதில் மினிமம் ஒரு 40 பேராதும் நம்மளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. இப்போ என்ன ஆயிருக்குன்னா, ஒரு 4 இல்லைன்னா 5 பேர்கிட்ட வர அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்குமே போர் அடிச்சு போயிடுது அனுப்பி அப்படி. எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள்.